வணக்கம் நண்பர்களே. இந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து டாடா நிறுவன கார்கள் வந்து அசத்தலான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. ஜென்ரலாகவே வந்து கிராஷ் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து குளோபல் என்சிஏபி, யூரோப்பியன் என்சிஏபி, அதே மாதிரி வந்து ஏஷியன் இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து கிராஷ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்தியாவுக்குன்னு தனியாக வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாரத் என்சிஏபி வந்து வந்துருச்சு. இந்த பாரத் என்சிஏபி தொடர்ந்து கார்களை வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதற்கு முன்னாடி அவங்க வந்து டெஸ்ட் பண்ண டாடா கார்கள் எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. இப்போ டாடா கர்வும் வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அது என்ன ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஸ்கோடாவில் பார்த்தீங்க அப்படின்னா கைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பாக்டான எஸ்யூவி காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் வந்து போட்டி கார்களோடு வந்து எப்படி வந்து டஃப் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நவம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த கைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பாக்டான காரை வந்து ஸ்கோடா வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 1.0 லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 114 பிரேக்காஸ் பவரையும் 178 Nm டார்க் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போதைக்கு இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஃபோக்ஸ்வாகன், ஸ்கோடா கார்களில் வந்து இந்த இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெனரலாக இந்த ஒரு காம்பாக்ட் கார்களில் கொடுத்துருக்கக்கூடிய அதே சேம் இன்ஜின் தான் இந்த கைலாக் கார்லேயும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் வந்து மற்ற கார்களோடு வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ண போகிறோம். கைலாக் வந்து 1.0 லிட்டர் இன்ஜின் 114 பிரேக்காஸ் பவரையும் 178 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இதுவே வந்து சோனட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கார்லையும் வந்து 1.0 லிட்டர் இன்ஜின் தான் இருக்குது. 118 பிரேக்காஸ் பவரையும் 172 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். வென்யூ பொறுத்த வரைக்கும் அதே 1.0 லிட்டர் இன்ஜின் தான் 118 பிரேக்காஸ் பவரையும் 172 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வந்து 3XO எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 110 பிரேக்காஸ் பவரையும் 200 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃப்ரான்ஸ் கார் எடுத்துக்கிட்டோன்னா 99 பிரேக்காஸ் பவரையும் 147 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டெய்சர் எடுத்துக்கிட்டோன்னா 99 பிரேக்காஸ் பவரையும் 147 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃப்ரான்ஸு டெய்சர் ரெண்டுலேயுமே சேம் இன்ஜின் தான். நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து வரும். நம்ம மகேந்திரா 3XO மற்றும் நெக்ஸான் இந்த ரெண்டு கார்கள்லேயும் 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து வரும். 118 பிரேக்காஸ் பவரையும் 170 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த போட்டி நிறுவன கார்களில் சோனட்டு, வென்யூ மற்றும் நெக்ஸான் இந்த 3 கார்களும் பார்த்தீங்க அப்படின்னா 118 பிரேக்காஸ் பவரை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்குன்னு பார்க்குறப்ப என்றைக்குமே வந்து மகேந்திரா கார்கள் ஒரு படி மேலே தான் இருக்கும். அந்த வகையில் வந்து மகேந்திரா பார்த்தீங்க அப்படின்னா 200 Nm டார்க்கை 3XO கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இது எல்லா கார்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாட்டாவில் வந்து கர்வ் காரும் வந்து 5 ஸ்டார் வாங்கி அசத்திருக்கு. இதற்கு முன்னாடி வந்து பாரத் என்சிஏபி வந்து டாட்டா நிறுவன கார்களை வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்தினாங்க. ஹரியரை டெஸ்ட் பண்ணாங்க, சஃபாரி டெஸ்ட் பண்ணாங்க, நெக்ஸானு, பஞ்சு எல்லா காருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசால்ட் காரும் வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினாங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஸ்டார் வந்து வாங்குச்சு. இப்போ திரும்ப கர்வ் கார் வந்து 5 ஸ்டார் வாங்கி அசத்திருக்கு. இதில் வந்து பெரியவர்களுக்கான பாதுகாப்புன்னு பார்த்தோன்னா 32க்கு 29.50 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கு. குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்னு பார்க்குறப்ப 49க்கு 43.66 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து 5 ஸ்டார் வாங்கி டாடா கார்கள் அப்படின்னாலே சேஃபான கார்கள் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கு. நன்றி.